எல்லாருக்கும் வணக்கம். இப்போ ஒரு கேள்விட்டு பார்க்க போகிறோம். ஏன் விலங்குண்ணி விலங்குகளை விட தாவர உண்ணி மிருகங்கள் உருவில் பெரிதாக இருக்கின்றன? இப்போ இந்த மாமிச உண்ணி விலங்குகளை விட இந்த தாவர உண்ணி விலங்குகள் உருவத்தில் பெருசாக இருக்கிறதுக்கு பல காரணங்கள் சொல்லப்படுது, நிறைய காரணங்கள் சொல்லப்படுது. ஆனால் அதில் பிரதானமாக குறிப்பிட்டு 3 காரணங்களை சொல்ல முடியும். அந்த 3 காரணங்களும் என்னென்னு சொல்லி பார்க்கலாம். முதலாவது இந்த தாவர உண்ணி விலங்குகள் உணவுச் சங்கிலியோட அடிமட்டத்தில் இருக்குது. இங்கே உணவு சங்கிலியின் அடிமட்டத்தில் ஆற்றல் அப்படின்றது அதிகளவாக கிடைக்குது. இதால் இந்த விலங்குகள் தாவர உண்ணி விலங்குகள் உருவத்தில் பெருசாக இருக்குது. ரெண்டாவது, தாவர உண்ணி விலங்குகள் தங்களுடைய பாரிய உடலை மெயின்டைன் பண்ணுறதுக்கு அதிகளவான ஆற்றல் தேவைப்படுது. இந்த ஆற்றலை உற்பத்தி செய்கிறதுக்காக இந்த விலங்குகள் அதிகளவான உணவை உள்ளெடுத்துக்கொள்ள வேண்டிய கட்டாயத்தில் இருக்கின்றன. அதனால் இந்த விலங்குகள் அதிகளவு ஆற்றலுக்காக அதிகளவு உணவை உள்ளெடுத்துக் கொள்கின்றன. அதாவது மாமிச உண்ணி விலங்குகளை விட தாவர உண்ணி விலங்குகள் அதிகளவான உணவை உள்ளெடுத்துக் கொள்கின்றன. மூன்றாவது, இந்த தாவர உண்ணி விலங்குகள் மாமிச உண்ணி விலங்குகளை போல் இல்லாமல் உணவில் இருந்து நேரடியாக ஆற்றலை பெற்றுக்கொள்கின்றன. இப்படி மாமிச உண்ணி விலங்குகளை போல் இல்லாமல் தாவர உண்ணி விலங்குகள் உணவில் இருந்து நேரடியாக ஆற்றலை பெற்றுக்கொள்றதாலையும் உருவத்தில் பெருசாக இருக்குது. இப்படி உணவு சங்கிலின் அடிமட்டத்தில் இருக்கிறது, அதிகளவான உணவை உள்ளெடுத்துக் கொள்வது, உணவில் இருந்து நேரடியாக ஆற்றலை பெற்றுக்கொள்றதுன்னு சொல்லி பிரதானமாக 3 காரணிகள் மூலமாகவும் இந்த தாவர உண்ணி விலங்குகள் மாமிச உண்ணி விலங்குகளோட உருவத்தில் பெருசாக இருக்குது.